Hello everyone. Flashcard எப்படி நம்மளே கிரியேட் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்கார்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஃப்ளாஷ்கார்டுங்கிறது வந்து 2 side of paper which containing information. இந்த இன்ஃபர்மேஷன் நியூ வேர்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்ஸ், இல்லை ஒரு மேத் ஃபார்முலாவாக இருக்கலாம், இல்லை எனி சப்ஜெக்ட் ரிலேட்டட் கான்செப்டாக கூட இருக்கலாம். பொதுவாக ஃப்ளாஷ்கார்ட்ஸ் வந்து லாங் டைம் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம லேர்ன் பண்ணுற சப்ஜெக்ட்ஸை இல்லை நியூ வேர்டாக ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் கொடுத்து அகெயின் ரீகால் பண்ணுறது தான் ஓவரால் கான்செப்ட். ஃப்ளாஷ்கார்ட் யூஸ் பண்ணி ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன் மெத்தட் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ எப்படி குட் ஃப்ளாஷ்கார்ட் வந்து நம்மளே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுகிற பேப்பர் ஃப்ளாஷ்கார்ட்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பிரெயின் நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கோம். சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மேட்டர் பொறுத்து ஃப்ளாஷ்கார்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஒரு A4 ஷீட் இல்லை அப்படின்னா பிளெயின் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராப்பரான ஃப்ளாஷ்கார்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஒன் சைட் வந்து கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது டாபிக் இருக்கும், அதோட அடுத்த பக்கம் வந்து அதுக்கான டெஃபினிஷன் இல்லை அப்படின்னா ஆன்சர் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு அதர் லாங்குவேஜில் நியூ வேர்ட்ஸை ரிமெம்பர் பண்ணுறதா இருந்தால் ஒன் சைட் வேர்ட் எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் சைட் வந்து அதோட மீனிங், ஷார்ட் நோட்ஸும் உங்களுக்கு எப்படி ரிமெம்பர் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்ஸ் அப்படின்னா ஒன் சைட் வந்து ஈவெண்ட் நேமோ, நெக்ஸ்ட் சைட் வந்து அதோட ஒரு சின்ன ஹிண்ட்டு அண்ட் இயர் வந்து எழுதிக்கோங்க. எனி சப்ஜெக்ட் ஆஃப் மேட்டர் வந்து ரிமெம்பர் பண்ண கூட நீங்கள் ஃப்ளாஷ் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைடில் வந்து சப்ஜெக்ட் நேம் இல்லை அப்படின்னா அதோட டாப்பிக்கை வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சைட் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஷார்ட் நோட்ஸோ இல்லை வந்து டயக்ராமேட்டிக்காக கூட நீங்கள் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் கான்செப்ட் வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஒரு குட் ஃப்ளாஷ்கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன் சைட் வந்து சப்ஜெக்ட் நேம் இல்லை அப்படின்னா அதோட டாபிக், அனதர் சைட் வந்து அதோட டெஃபினிஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். உங்களோட ஓன் வேர்ட் இல்லைனா வந்து பிக்சராக கூட நீங்கள் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ளாஷ்கார்டை யூஸ் பண்ணலை அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஏதாவது ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் வந்து நியூ லாங்குவேஜில் நிறைய வொக்காபுலரி வந்து லேர்ன் பண்ணணும், அதை ரிமெம்பர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ளாஷ்கார்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துங்கிறத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.